கேபிட்டலிசம் இல்லைன்னா, அதாவது மார்க்கெட் பணம் மார்க்கெட் இல்லைன்னா எல்லாருமே சாப்பாடு இல்லாம உலகமே அழிஞ்சிடும். இந்தியாவில ஒண்ணுமே நடக்கும். நிர்மலா சீதாராமனே கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரிசர்வ் பேங்க்ல இருந்து எடுத்து, ரிசர்வ் பேங்க்ல எப்பன்னா வார் கிரைசிஸ்ல தான் இருக்காங்க. ரிசர்வ்ல வச்சிருந்த பணத்தை எடுத்து அது வந்து எடுக்கிறதே இல்லீகல். அது வந்து பார்லிமெண்ட் இதெல்லாம் வாங்கலாம், எதுவுமே வாங்கல. 2 லட்சம் கோடி எடுத்து கார் கம்பெனிக்கு இந்த மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குவேன்னு சொன்னவங்க வாயை மூடிட்டு வாயை பொத்திட்டு மறுபடியும் மக்கள் பணத்தை எடுத்து முதலாளிகளுக்கு சமன் செய்வாங்க. அப்படி பண்ணாங்கன்னா இது டாலர் வந்து செஞ்சுரி டபுள் செஞ்சுரிலாம் இருக்கு. கேபிட்டலிசம் வந்து ஒரு ஃப்ராட். ஏன் சொல்ல வரேன்னா கேபிட்டலிஸ்டால இருக்கிறது இல்லை. அந்த மார்ட்டின் ஃப்ரீட்மேன் சொல்றாரு, அப்படியே ஃப்ரீ மார்க்கெட், அப்படியே எல்லாமே ஃப்ரீ, அப்படி கிடையாது. பொருளாதாரம் எப்படி ஊழ்ந்தாலும் இந்த ஷேர் மார்க்கெட்லாம் ஊழுங்க. ஆமா, ஷேர் மார்க்கெட்லாம் ஊழ்ந்து ஆகும். யூரோப்பை ஒண்ணுமே பாதிக்காது. ஏன்னா அந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட், பப்ளிக் இதுன்றது அவங்களோட பேக் போன். ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா இதை எதிர்ப்பதற்கு எதிரணியில யார் தலைமை ஏற்பார்? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சுக்கி வெங்கட் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். ட்ரம்ப் வந்து அமெரிக்காவினுடைய அதிபராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அதிரடியாக பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறது தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக அமெரிக்காவோட காங்கிரஸ்ல வந்து அதிபர் ட்ரம்ப் வந்து உரையாற்றி இருக்கிறார். இதற்கு முன்னர் எந்த ஒரு அதிபரும் உரையாற்றாத அந்த அதிகபட்ச நேரம் அவர் எடுத்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 1 hour 40 minutes அவர் வந்து உரையாற்றி இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. பல்வேறு விஷயங்களை பேசுறாரு. அது பற்றி தான் பேச இருக்கோம். அதில் முதல்ல இந்தியாவில இருந்து ஆரம்பிப்போம். நம்ம ஏற்கனவே யுக்ரைன் அதெல்லாம் பற்றி நம்ம விரிவா பேசியிருக்கோம். இந்தியா, சைனா போன்ற நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு வரி விதிக்கிறாங்க, டாரிஃப் போடுறாங்க. நாம இன்னைக்கு அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கோம். ஏப்ரல் மாசத்தினுடைய முதல் வாரத்துல இருந்து இந்தியா மீது டாரிஃப் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கனடா, மெக்சிகோவுக்கு எதிராக டாரிஃப் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. இந்த நடவடிக்கை அப்படின்றது இந்தியாவை எப்படியாக பாதிக்கும்? இது தொடருமா? உண்மையிலே டாரிஃப் விதிக்கப்படுமா? இதை எதிர்கொள்வதற்கு இந்தியா என்ன செய்யணும்? அந்த செய்யக்கூடிய நிலைமையில இந்தியா இன்னைக்கு இருக்கா? செய்யக்கூடிய நிலைமையில இருக்க நாடுகள் வந்து ரஷ்யாவும் சைனாவும் தான். சரியா? உங்க ஊர்ல ஓரளவுக்கு தொழில் புரட்சி எல்லாம் செஞ்சு உங்க ஊரை வந்து ஒரு தொழில் எல்லாம் வளர்ந்து ஒரு முன்னேறிய தன்மையில இருந்தா இது செய்ய முடியும். பட் ஒரு ஜப்பான் மாதிரி எக்ஸ்போர்ட் எக்கானமியை நம்பி ஏற்றுமதியை மட்டும் நம்பி நாடுகள் நிலைமை வந்து மோசமாகிட்டே தான் போகும். இப்ப பாத்தீங்கன்னா ஜெர்மனி உலகத்திலேயே ப்ரொடக்ஷன் அதிகமா பண்ற நாடு. இன்டர்னல் கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மி. அவங்க எல்லாமே எக்ஸ்போர்ட் ஓரியன்டட். உள்நாட்டுல நுகர்வதற்கு மக்கள் இல்ல அது வளர்க்கல. எல்லா ஊர்லயும் மக்கள் இருக்குதான் இருக்காங்க. எல்லாரும் ஜெர்மனில தான் பாப்புலேஷன் அதிகம். நுகரக்கூடிய பவர் இல்லையா அவங்க கிட்ட? இல்ல அவங்க நுகர்வு கலாச்சாரத்துக்கு பழக்கப்படலையா? புரியல எனக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூரோப்ல பாத்தீங்கன்னா இந்த கார் உற்பத்தி, சோ கார் உற்பத்தின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல வந்து எல்லாமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். உலகத்திலேயே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப திறமையா அட்வான்ஸா இருக்கிறது யூரோப்ல தான். அதாவது அமெரிக்கால யூரோப்ல டென்சிட்டி ஆஃப் நெட்வொர்க் பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னா அமெரிக்கா அது வந்து 100 மடங்கு கம்மியா இருக்கும். அமெரிக்கா யூரோப்போட ஒப்பிடும்போது அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு. எப்படின்னா அந்த காலத்துல டிராம்லாம் இருந்துச்சு. அதை பத்தி உடியாலன் கார்ட்டூன்லாம் இருக்கு. அந்த கார்ட்டூன்ல எல்லாம் வந்திருக்கு. எப்படி அந்த கார் இண்டஸ்ட்ரி எல்லாம் சேர்ந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எப்படி அழிச்சிச்சு அமெரிக்கால. சோ இந்த ஃபோர்டு இந்த வளர்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து வந்ததுதான். அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அழிச்சுதான் அவங்க வந்தாங்க. ஒவ்வொரு தெருக்குமே போர்ட்லேண்ட்ல இருக்குது. போர்ட்லேண்ட்ல போனீங்கன்னா நீங்க காரே உபயோகப்படுத்த வேணாம். இங்க குட்டி தெருவு கூட டிராவல் போயிடலாம். அது மாத்திரம் தனியா அந்த ஊர் மாத்திரம் அப்படி இருக்கு. அந்த மாதிரி எல்லா ஊர்லயும் இருந்துச்சு அமெரிக்கா. ஆமா, இது எல்லாமே அழிக்கப்பட்டுச்சு. சோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு இந்த கார் உற்பத்தி கம்பெனிக்காக, ஃபோர்டு மாதிரி கம்பெனிக்காக எல்லாத்தையுமே அழிச்சு உருவாக்கணும் தான். இந்த அமெரிக்கால பாத்தீங்கன்னா யூரோப்போட 100 மடங்கு கம்மியா இருக்கும். ஸ்கொயர் கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டென்சிட்டி ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா 100 மடங்கு கம்மியா இருக்கும். ஜெர்மனில அப்படி கிடையாது. ஆமா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நல்லா இருக்கு. ஜெர்மனி மாத்திரம் இல்ல, ஃபுல் யூரோப் அந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் இது. ஆனாதான் பாத்தீங்கன்னா எந்த பொருளாதாரம் எப்படி உழுந்தாலும் இந்த ஷேர் மார்க்கெட்லாம் உழுவும் இல்லையா? ஆமா, ஷேர் மார்க்கெட்லாம் உழுந்து என்னமா ஆகும். யூரோப்ல ஒண்ணுமே பாதிக்காது. ஏன்னா அந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட், பப்ளிக் இதுன்றது அவங்களோட பேக் போன். அதை வந்து தொட்டுக்க முடியாது. ஒரு ஸ்ட்ராங்கான வெல்ஃபேர் ஸ்டேட்டா இருக்கு. வெல்ஃபேர் ஸ்டேட் அது வந்து அப்பயே உருவாயிடுச்சு. நான் சொல்லல, இது முதல்ல பிரெஞ்சு புரட்சி பண்ணவங்க அவங்க தானே. சோ தொழில் புரட்சி எல்லாம் நடந்து ஒரு பப்ளிக் இது உருவாயிடுச்சு. சோ அந்த பப்ளிக் இதுல உருவானதுல வந்து அதுக்கு மேல ஒரு சர்ஃபேஸ் லேயர்ல ஒரு பிரைவேட் பொருளாதாரம் உருவாகும். அந்த பிரைவேட் பொருளாதாரத்துல வர்ற அவுட்புட்ல இங்க வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்லாம் உற்பத்தி பண்ணி, சோ இப்போ BMW கார்லாம் உற்பத்தி பண்றாங்க. அவங்க ஊருக்கு அது ஒன்றும் பிரயோஜனம். இப்போ
இதுல இப்ப நெதர்லாண்ட்ஸ்ல இதுல போனீங்கன்னா ஆம்ஸ்டர்டாம்ல போனீங்கன்னா பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் அலௌட் இல்ல. சரி, நீங்க மெயின் ரோட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா காரே அலௌட் இல்ல, சைக்கிளும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். சோ இப்படி இருக்கிற ஊர் அங்க இருக்க ஊர்லாம். சோ அதனால இவங்களுக்கு கார் உற்பத்தின்றது அவங்க நாட்டுக்கு ஒரு தேவையில்லாத ஐட்டம். எக்ஸாம்பிளுக்கு கார் உற்பத்தி எடுத்துக்கிட்டோம்னா அது தேவையில்லாது. அந்த மாதிரி பல தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து எக்கச்சக்கமா உற்பத்தி பண்றாங்க. உலகத்திலேயே பெஸ்ட் கார் உற்பத்தி இன்ஜின் குவாலிட்டி கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா BMW தான். சரியா, BMW எல்லாம் எப்படிப்பட்ட கம்பெனினா உலகத்திலே ஹையஸ்ட் BHP 50,000 ஹார்ஸ் 1 lakh ஹார்ஸ் இந்த மாதிரி ஷிப் இன்ஜின் எல்லாம் இருக்கு. அதை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரே கம்பெனி BMW தான். BMW அப்புறம் இதுல வந்து இவன் இருக்கான், ஜப்பான்ல வந்து மிட்சுபிஷி இருக்கான். சோ இவங்க ரெண்டு பேர் தான் அந்த லெவலுக்கு HP எல்லாம் பெரிய இதெல்லாம் உற்பத்தி பண்ண முடியும். சோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஊருக்கு அது தேவையில்லாத ஒரு ஐட்டம். அது வந்து அமெரிக்காக்கு எக்ஸ்போர்ட், யூகேக்கு எக்ஸ்போர்ட், எல்லா ஊருக்கும் அதான் எக்ஸ்போர்ட். அவங்க பொருளாதாரம் எக்ஸ்போர்ட்டை நம்பியா இருக்கு, ஏற்றுமதியை நம்பியா இருக்கு. சோ இப்போ டாரிஃப் போடும்போது இவங்க பாதிப்பு பாதிப்பு. அதான் ட்ரம்ப் ஓப்பனாவே சொல்றான், எங்க தெருவுல பாருங்க எல்லாமே அவங்க கார் தான், எங்க கார் அவங்க ஊர்ல இருக்குதா பாருங்க, கிடையாது. சரியா, ஃபோர்டு வந்து எல்லா இது வந்து உற்பத்தி பண்ணா வந்து பழமை தன்மையில இருந்துச்சு. அது இங்க இருக்க டாட்டாவே வந்து ஃபோர்டு தோக்கடிச்சு. ஸோ ஃபோர்டு இங்க வந்து மோமலா இங்க வந்த போது டாட்டா வந்து நம்ம டைப் வச்சுக்கலாம்னு சொல்லி கேட்டோம். அப்போ வந்து டாட்டாவை, உனக்கு காரை பத்தி என்ன தெரியும், உனக்கு இதெல்லாம் தகுதி இருக்கா, தகுதி இருக்கான்னு சொல்லி டாட்டாவை வந்து தூக்கி எறிஞ்சான். அந்த டாட்டா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு யூகேல இருக்க ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எல்லாம் உள்வாங்கி, அதுக்கப்புறம் அங்க இருக்க கம்பெனி எல்லாம் அந்த உழுந்து போன கம்பெனி எல்லாம் அவர் வாங்கி, அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கார் எல்லாம் உற்பத்தி பண்ணி சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்றாரு. சரியா, சைனால ஒரு இன்டர்னல் கன்சம்ஷன் வந்து பயங்கரமா வந்துட்டு. சரியா, சைனா வந்து சைனாவை அப்படிதான் பார்க்கணும், இன்டர்னல் கன்சம்ஷனும் இருக்குது, எக்ஸ்போர்ட் இருக்கு, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஓகே ஓகே. சரியா, அதனால சைனாவை பாதிக்காது. அகைன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு சோசியலிஸ்ட் எக்கானமின்றதா அவங்க உள்ளூர்லயே வந்து நிறைய இது இருக்கு, ரிக்வயர்மெண்ட் இருக்கு, ப்ரொடக்ஷன் இருக்கு. சோ வெளியூர் இது வந்து கம்ப்ளீட்டாவே அவங்களுக்கு நிறுத்திட்டா கூட பெரிய பாதிப்பு வராது. இந்த டாரிஃப் வந்து சைனாவை பாதிக்காது. இதன் காரணமா இந்தியாவையும் ஸ்ட்ரேஞ்சா இந்தியாவையும் ஆப்பிரிக்காவையும் பாதிக்காது. ஏன்னா இவங்க வந்து ஒரு மாடர்ன் எக்கானமிக்கே வரல. எப்படின்னா ஒரு பழைய ஒரு ஃபியூடல் எக்கானமி, ஒரு பழைய இது சொல்லுவாங்கல்ல, கிராமத்து. இப்போ கொரோனா வந்துச்சு, வந்த போது சிட்டில அதான் சொன்ன, கொரோனா வந்து பாஸ்போர்ட்டை தான் தாக்கிச்சு, ரேஷன் கார்டை தாக்கவே இல்லை. ஏன்னா ரேஷன் கார்டு எல்லாம் ஊருக்கு போயிடுச்சு, பாஸ்போர்ட் தான் ரொம்ப பரித வச்சுட்டு பிளேன் எல்லாம் நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி அதனாலதான் ரொம்ப பிரச்சனை ஆச்சு. அதுக்குதான் பிரச்சனை ஆச்சு. இந்த ஊர் மக்கள் வந்து ஊர்ல இருந்தாங்க, அவங்க வந்து பொருளாதாரம் கேபிட்டலிசமே வந்து ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்துச்சு. ஸோ ஒரு பெரிய ஒரு மாயை உடைஞ்சு போச்சு. என்னன்னா கேபிட்டலிசம் இல்லைன்னா, ஏதாவது இந்த மார்க்கெட், பணம் மார்க்கெட் இல்லைன்னா எல்லாருமே சாப்பாடு இல்லாம உலகமே அழிஞ்சிடும். இந்தியாவில ஒண்ணுமே நடக்கல. அது வந்து பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. இந்தியாவில வந்து இந்த தொழில் உற்பத்தியே இல்லை, யாருமே ஜாப் இல்லை, எல்லாம் திருப்பி ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டு ஊர்ல ஏதோ விவசாயம் பண்றாங்க, சாப்பிட்டுக்கிறாங்க, அப்படியே பழச்சிக்கிறாங்க. சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அது கூட அது பாட்டு பழச்சிட்டு ஏதோட இருந்தாங்க. பட் இவங்க வந்து தொழில் உற்பத்திக்கு போன அந்த மக்கள் எல்லாம் பிஆர் யூபி எல்லாம் போன மக்கள் திருப்பி வரமாட்டேன்றான். ஏன்னா நீங்க இப்படி எல்லாம் படுத்து நீங்க நாங்க நடந்து போன்னு சொன்னீங்கன்னா, ட்ரெயின் எல்லாம் கொடுக்காம நடந்துலாம் போனோம், நாங்க எதுக்கு திருப்பி வரணும்? இங்க இருந்து உங்க பிளேன் எல்லாம் வச்சாங்க, திருப்பி கூட்டு வருது சொல்றாங்கல்ல, வடக்கன்ஸ் கெஞ்சிக்கிட்டு கூட்டு வந்தாங்க. ஏன்னா வடக்கன்ஸ் இல்ல நீங்க ஒண்ணுமே ஓடாது, ஃபேக்டரி நடக்காது. சோ அவங்க எல்லாம் திருப்பி கூட்டு வர நிலைமையில இருந்தாங்க. சோ இவங்க அவங்களை நம்பி இல்ல, அவங்க தான் இவங்க நம்பி இருக்காங்க. சரியா, இதான் நிலைமை. அதனால இங்க ஷேர் மார்க்கெட் விழுந்தாலும் யாரையும் ஒண்ணு பாதிக்காது. அது மாதிரி ஒரு, ஏன்னா நம்ம வந்து ஒரு மாடர்ன் எக்கானமிக்கு வரல, ஒரு பொருள் உற்பத்தி இதுக்கு வரல, அந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்கானமியா ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கானமியா மாறல. மாறாததுனால நம்மள அவ்வளவா பாதிக்கல. சரி, மக்களை பாதிக்காது, பட் இங்க இருக்கக்கூடிய முதலாளிகளை பாதிக்குது. முதலாளிகளை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டை நம்பி ரொம்ப சீரியஸாங்க. சோ அது இப்போ எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் எக்கானமி. இவங்க இந்த டாப் இது இருக்கு இல்லையா, ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஐடில இருந்து ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து அவங்களுக்கு தான் வேலை செய்யறாங்க. சோ இப்போ அதெல்லாத்தையும் ஸ்பாட் பண்ணி அடிச்சாங்கன்னா ரொம்ப சீரியஸா பாதிக்கும். சோ இப்போ இங்க இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும். கண்டிப்பாங்க. அப்ப அதை நம்பி இருக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் இங்க இருக்கிறாங்கல்ல, இப்ப ஐடி கம்பெனியை நம்பி இருக்கக்கூடிய, சர்வீஸ் செக்டரை நம்பி இருக்கக்கூடிய, அதை நம்பிதான் ஒரு மிடில் கிளாஸ் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா ஹைதராபாத், பெங்களூரு, சென்னை, இதெல்லாம் வந்து ஐடி செக்டர் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஐடி காரிடர். சோ இதுல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உள்நாட்டுல ஒரு தென் மாநிலங்கள்ல ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? பெரிய வேலை இழப்பு அது மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அந்த கிரைசிஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. நீங்க பாக்கலாம், கார் இண்டஸ்ட்ரி கொரோனாக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு. கொரோனாக்கு முன்னாடியே கார் இண்டஸ்ட்ரி பெரிய கிரைசிஸ்ல இருந்துச்சு. சோ அந்த கிரைசிஸ்ல இருந்து கார் இண்டஸ்ட்ரியை மீட்கணும்னு சொல்லிட்டுதான் நிர்மலா சீதாராமனே மினிஸ்டர் ஆனது. இங்க இருக்க கார் இண்டஸ்ட்ரி உருவாக்குற மினிஸ்டர் தான் நிர்மலா சீதாராமன். எதுக்குன்னா அவங்க போய் முதல் காரியமே என்ன பண்ணாங்கன்னா, 1.25 லட்சம், கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரிசர்வ் பேங்க்ல இருந்து எடுத்து, ரிசர்வ் பேங்க்ல எப்பன்னா வார் கிரைசிஸ்ல தான் எடுப்பாங்க.
ரிசர்வ்ல வச்சிருந்த பணத்தை பணத்தை எடுத்து அது வந்து எடுக்கிறதே இல்லீகல். அது வந்து பார்லிமெண்ட் இதெல்லாம் வாங்கலாம், எதுவுமே வாங்கல. ஆமா 2 லட்சம் கோடி எடுத்து கார் கம்பெனிக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட கிரைசிஸ்ல கார் கம்பெனி இருந்துச்சு. ஓகே. ஏன்னா கார் கம்பெனி இப்ப சொல்றாங்கல்ல, மக்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்க கூடாது, மக்களுக்கு கொடுக்கறதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்றாங்க. இதை விட அபாண்டமான பேச்சு எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா 2 லட்சம் கோடி எடுத்து கொடுத்தாங்க. இந்த மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குவேன்னு சொன்னவங்க வாயை மூடிட்டு வாயை பொத்திட்டு இருந்தாங்க. இந்த ஃப்ரீபீஸ்க்கு அகைன்ஸ்டா பேசிட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கார் கம்பெனிஸ்க்கு அவ்வளவு கொடுக்குறாங்க. 2 லட்சம் கோடி கொடுக்குறாங்க. இதேதான் அமெரிக்காலையும் பண்ணாங்க. அந்த மார்க்கெட் கிரைசிஸ் வந்த போது எவ்வளவு பில்லியன் எடுத்து கொடுத்தாங்க. இந்த கிரைசிஸ் பண்ண கம்பெனிக்கு கொடுத்தாங்க. இந்த பிளாக் ராக் மாதிரி அந்த கிரைசிஸ் பண்றாங்கல்ல கம்பெனி, அந்த கம்பெனிக்கு எடுத்து கொடுத்தாங்க. சோ இது வந்து கான்ஸ்டன்டா நடக்குது தான். இந்த ஃப்ரீ பீல தான் இவங்க இறங்குறாங்க. கேபிட்டலிசம்ன்றது ஒரு ஃப்ராட். ஏன் சொல்ல வரேன்னா, கேபிட்டலிஸ்டால இருக்கிறது இல்ல. அந்த மார்ட்டின் ஃப்ரீட்மேன் சொல்றாருல, அப்படியே ஃப்ரீ மார்க்கெட், அப்படியே எல்லாமே ஃப்ரீ, அப்படி கிடையாது. அது வந்து ஒரு கெய்னீசியன் எக்கானமி தான். கவர்மெண்ட் வந்து கேபிட்டலிஸ்ட் காசு கொடுக்குது, அதுலதான் அவங்க உயிரோட இருக்காங்க. போடுற பிச்சையில தான் உயிரோட இருக்காங்க. முதலாளித்துவமே ஒரு பிச்சையில இருக்க, பிச்சை எடுத்து வாழ போடக்கூடிய பிச்சைக்காரங்க தான். சரியா, ஜனங்க தான் உழைச்சி கொடுக்குது. அதுலயே வந்து இது சொல்லி பேங்க் லிமிட் வைக்கலாம்னு சொல்லி கூட காரிக்கிட்ட இருந்து காசு எல்லாம் தட்டுறாங்க. சரியா, இதான் திருட்டு கம்பெனி தான் இவங்க எல்லாமே. சரியா, சோ இவங்க வந்து 2 லட்சம் கோடி கொடுத்த அப்புறம் அது மூலமா கார் கம்பெனி ஓரளவுக்கு சர்வே ஆச்சு. ஆனா ஸ்கில் உற்பத்தி பண்றாங்க, வாங்க ஆள் இல்ல. ஏன்னா இது இல்ல, எம்ப்ளாய்மெண்ட் இல்ல. சரியா, எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க? சோ கார் கம்பெனி எல்லாம் சேர்ந்து அடுத்து என்ன பிளான் பண்ணாங்கன்னா, மிலிட்டரி உற்பத்தி ஆரம்பிக்கலாம். சோ கவர்மெண்ட் வந்து மிலிட்டரி உற்பத்தி என்கரேஜ் பண்ணலாம். அதுக்குதான் வந்து ஜி ஜின்பிங் மகாபலிபுரம் வந்தாரு. ஆமா, சரியா, மகாபலிபுரம் வந்தாங்க. இங்க வந்து கோலத்துல டிஃபென்ஸ் காரிடார் வரப்போகுது. ஆமா, இந்த கோலத்துல வந்து அந்த கோலம் கோயில் இருக்கியா, கோயில் நிலத்துல வச்சு பண்ணலாம்னு பிளான் பண்றாங்க. சோ அதுதான் வந்து இவங்களோட பிளான். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து அதுக்குதான் நம்ம ஜக்கி வாசுதேவ் கூட இங்க அதுக்கு ஒரு லாபிஸ்ட் மாதிரி, அந்த காலத்துல சந்திரசாமி அவங்க இருப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சந்திரசாமி, இப்ப இந்த காலத்து சந்திரசாமி வந்து ஜக்கி வாசுதேவ் வந்து அவர் ஏஜென்டா வரலாம்னு பிளான் போட்டு. ராஜீவ் காந்தியோடைய படுகொலை அந்த வழக்குல சந்தேகப்படக்கூடிய நபர்கள் அவர். ஆமா, சரியா. சோ ஜக்கி வாசுதேவ் வந்து இப்போ வந்து அந்த மாடர்ன் ஒரு இதுல வர்றாரு. பட் என்னன்னா, அந்த இது வந்து நடக்கல. ஏன்னா சைனாவோட பிளான் என்னன்னா, இந்த சைடு வந்து எங்களோட கப்பல் எல்லாம் போகுது, அதுக்கு வந்து யாராவது செக்யூரிட்டி கார்டு மாதிரி யாராவது ப்ரொவைட் பண்ணீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஆள் தேவைன்றதுனால நான் இன்வெஸ்ட் பண்றேன், நீங்க வந்து அந்த கோஸ்ட் கார்டு, அந்த மிலிட்டரி உற்பத்தி அதெல்லாம் பண்ணி பண்ணலாம். இந்தியன் ஓஷன்ல ஒரு பாதுகாப்பு வேணும். சைனா எதுவுமே ஃப்ரீயா தர மாட்டாங்க. அவன் என்ன சொல்றானா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தரேன், ஆனா நீங்க என்ன பண்ணணும், மார்க்கெட்டே திறந்து விடணும். ஏன்னா ஒரு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஒரு அசோசியேஷன் மாதிரி ஒரு ஃப்ரீ ட்ரேட் ஜோன் மாதிரி ஒன்று பண்ணிருக்காங்க. அந்த ஜோன்ல நீங்க சேர்ந்துக்கணும். இதுக்கு வந்து அமித்ஷா மோடி எல்லாம் ஒத்துக்கிட்டு இதை பண்ணலாம் தான் வந்தாங்க. நம்ம குருமூர்த்தி தான், அவர் வந்து ஜெகராம்னு ஒரு இது வச்சிருக்காரு, RSS இது, அவங்க தான் அதை நிறுத்தினாங்க, பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க இருக்க ஒரு கோயம்புத்தூர்ல குக்கர் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, சின்ன சின்ன பொருள் உற்பத்தி எல்லாம் பண்றாங்க, அது ஃபுல்லா பாதிச்சு அழிஞ்சிரும் சொல்லி அதை அலோவ் பண்ணக்கூடாது சொல்லி தடுத்து. அவரு வந்து ஜப்பான் லாபிஸ்ட் அவரு. சரியா, குருமூர்த்தி. அதனால அவரு வந்து சைனா இதை வந்து அலோவ் பண்ண மாட்டாரு. சோ அது வந்து அதனால தட்டு போச்சு. இல்லன்னா இவங்க வந்து இப்படி போலான்னு பிளான் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கும் சைனாக்கான முரண்பாடு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. சீரியஸ் ஆன உடனே திருப்பி அதை வந்து கொண்டு போக இயக்க முடியல. இந்த பிளான் அப்படியே டிராப். சரி, இப்ப நீங்க சொல்றது பார்க்கும்பொழுது இங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் பாதிப்படைவாங்க என்ற அடிப்படையில நிச்சயமாக இந்திய அரசு, பாஜக அரசு வந்து இந்த டாரிஃபை தடுப்பதற்கு இறங்கி வேலை செய்யதானே ஆவாங்க. இப்ப என்ன பண்ணலாம்னா, அவங்க இந்தியால வந்து உற்பத்தியை பெருக்கலாம், இந்தியன் பொருளாதாரத்தை வளர்க்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்கானமியா இந்தியாவை மாத்தலாம். இவரு சொன்னார்ல, நம்ம ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா, இவ்வளவு மக்கள் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு பொருளாதாரம் தான், அவங்களுக்குள்ள ஒரு ஏஐஎம் எல்லாம் பண்ண வந்து பண்றியா. சோ அந்த ஒரு இதை வந்து இன்னும் ஸ்டார்டே பண்ணல. சரியா, சோ அது இந்திய மக்கள் வந்து அப்படியே வெயிட்டிங், பல வருஷங்களா வெயிட்டிங். அப்படிப்பட்ட தொலைநோக்கு திட்டம்லாம் இந்த அரசுக்கு இருக்கும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கல. பட் குறைந்தபட்சம் இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்கு போய் அமெரிக்கா கிட்ட இந்தியா நின்னுச்சுன்னா, நரேந்திர மோடி அவர்கள் போய் ட்ரம்ப் முன்னாடி நின்று இதை வேணாம் நீங்க போடாதீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த பவர் இவர்கிட்ட இருக்கா? இல்ல போய் நின்னா வந்து ட்ரம்ப் மோடியை எப்படி பார்ப்பாரு, எப்படி நடத்துவாரு? ஜெலன்ஸ்கிக்கு நேர்ந்ததான் அவருக்கு நேர்மா. ஆமா, எல்லாருமே எக்ஸ்போர்ட் பேஸ் எக்கானமி, யாருக்கும் அந்த பவர் கிடையாது. ஜெர்மனிக்கும் கிடையாது, யூரோப் ஃபுல்லா போட போறாங்க. பிரிட்டனை வந்து பாவப்பட்டு, அது ஏற்கனவே அது பாதாளத்துல இருக்குது, அதனால பாவப்பட்டு ஏதாவது கொஞ்சம் இது அவரே சொல்லிட்டாரு, நம்ம குடும்பம் இங்கிலீஷ் குடும்பம், அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது கொடுக்கலாம். ஏன்னா நம்ம சொன்னது எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க, யூரோப் எல்லாம் உடச்சிட்டு வெளில சொன்னோம் வந்தாங்க, இவ்வளவு பண்ணிருக்காங்க நமக்காக, அவங்களுக்கு ஏதாவது பாவப்பட்டு ஏதாவது கொடுத்துடலாம். மத்தபடி யூரோப்போட போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஜெர்மனிக்கு முதல்ல இருக்குன்ட்டாங்க, ஏன்னா BMW கார் எல்லாம் வருது, அதை வந்து சொல்றாங்க, அது அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை. சோ அது போய்கிட்டு. பட் இந்தியாவுக்கு என்னன்னா, இந்தியாவுக்கு வந்து ஒரு டேஞ்சர் ஜோன் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி டேஞ்சர் இல்ல, பட் இங்க முதலாளிகளை காப்பாத்த ட்ரை பண்ணுமா இல்லையா? அது நடந்தே இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க, நீங்க சொல்ற மாதிரி அமெரிக்கா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எப்படின்னா, இப்போ அமெரிக்கா கூட ஒரு முரண்பாடை கொண்டு போயிட்டு
நாங்க பிரிக்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா எதிராக செய்வோம், அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு முதுகெலும்பு கிடையாது இவங்களுக்கு. என்னைக்குமே புழு மாதிரி நெளியறவங்க தாங்க. சரியா? இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்வ் பேங்க்ல இன்னும் கொஞ்சம் காசு எடுத்து இந்த உழுந்து போன கம்பெனி எல்லாம் கொடுப்பாங்க. மறுபடியும் மக்கள் பணத்தை எடுத்து முதலாளிகளுக்கு கொடுத்து சமன் செய்வாங்க. அதை தவிர விஸ்வகுருக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. ஆமா, அதான் செய்வாங்க. அத வந்து இப்போ வந்து தெளிவாவே ஆயிடும், இவங்க வந்து அப்படிதான் செய்யறாங்க, மக்கள் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அது வந்து பிரச்சனை. அப்படி பண்ணாங்கன்னா இது டாலர் வந்து செஞ்சுரி டபுள் செஞ்சுரிலாம் அடிக்கும். சரியா? சோ அது ஒரு பெரிய பிரைஸ் இதுவாகும். அப்ப வந்து நீங்க இம்போர்ட் பண்றது குறைஞ்சிரும். சோ ட்ரம்ப் இன்னும் கோவப்படுவான். ட்ரம்ப் என்ன சொல்றாங்கன்னா டாலர் 30 ரூபாய் தான் இருக்கும், இதுக்கு 100 ரூபாய் வைக்கிறீங்கன்றான். அதனால எங்க பொருளை விற்க முடியலன்றான். இவங்க அப்படி வச்சாதான் இவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். கரெக்ட். சரியா? சோ இதுதான் அது கேம். சோ இந்த கேம் வந்து இவங்க வந்து அக்கௌண்டன்சி மூலமா ஃபைட் பண்ணுவாங்க. சரியா? இங்க வந்து திறமையான அக்கௌண்டன்ட் எல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து அதை மேனிபுலேட் பண்ணி அதை வந்து இது போகாம பாத்துப்பாங்க. சரி, இது ஒரு டெட்லாக் மாதிரி இல்லையா? இது எதை நோக்கி நகருதுன்னு நினைக்கிறீங்க? உலக அளவுல வந்து பழைய உலக ஒழுங்கு முடிவுக்கு வருது, புதிய உலக ஒழுங்கு தொடங்குது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் அடிபடுது. அப்படி புதிய உலக ஒழுங்கு தொடங்குது அப்படின்னா அது எதுவாக நகருது, எதை நோக்கி நகருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அமெரிக்கா தன்னோட கன்சம்ஷனை குறைச்சிருச்சுன்னா வேர்ல்டு பொருளாதாரம் வந்து ஷ்ரிங்க் ஆயிடும். as a volume ஷ்ரிங்க் ஆயிடும். இப்போ வேர்ல்டு பொருளாதாரம்னா என்ன? அமெரிக்கன் கன்சம்ஷன். அதான் வேர்ல்டு பொருளாதாரம். அமெரிக்கர்களுடைய நுகர்வை பொறுத்து தான் உலக பொருளாதாரம். அதுதான். சோ அதை நம்பிதான் எல்லாரும் அதுக்கு ஃபீட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ அது வந்து தானே ஷ்ரிங்க் பண்ணிச்சுன்னா உலக பொருளாதாரமே ஷ்ரிங்க் ஆயிடும். அப்போ வந்து பொருளாதாரம்ன்றது அடுத்து சைனா கொண்டு போய் தேர்ட் வேர்ல்ட்லயும் ரெண்டு வேர்ல்ட்லயும் முதலாளித்துவ பொருளாதாரம் வளர்க்கறத நம்பிதான் இருக்கும். உலக பொருளாதாரம்ன்றது என்னன்னா சைனா வந்து இது சவுத் அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா இங்கெல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா அதெல்லாம் வளர்க்குறாங்க. அந்த பொருளாதாரம் தான் முதலாளித்துவ பொருளாதாரமா இருக்கும். இவங்க வந்து தங்களை ஷ்ரிங்க் பண்ணிப்பாங்க. யூரோப் ஆல்ரெடி ஒரு மாதிரி சோசியலிஸ்ட் செமி சோசியலிஸ்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய அடி விடாது. சரியா? அவங்க வந்து ஷ்ரிங்க் ஆயிடுவாங்க. அங்க இருக்க முதலாளிகள்லாம் ஆல்மோஸ்ட் காணாம போயிடும். அந்த நிலைமைக்கு ஆயிடும், ரொம்ப மோசமாயிடும். சோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புத்தாலியா நிறைய பேர் ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆயிட்டாங்க. கம்பெனி இல்லாம ரீலோகேட் ஆயிடுச்சு அமெரிக்கால. டாரிஃப் ஏற்கனவே போட்டு டாரிஃபாலேயே மைக்ரேட் ஆயிடுச்சு. சரியா? சோ இந்த ஃபார்மா கம்பெனி இந்த கம்பெனி எல்லாம் அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆயிடும். அவங்க முதலாளிங்க பிரச்சனை இல்ல, எந்த ஊர்ல இது ப்ராஃபிட் தான் அந்த ஊர் போயிட போறாங்க. இங்க இருக்க முதலாளிங்க கூட ஃபிராக்கிங்ல டாட்டாவும் அம்பானியும் அமெரிக்கால ஃபிராக்கிங்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அதே மாதிரி அவங்க அங்க பேஸ மாத்திப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. சோ அந்த இது நடக்கும். பட் இந்திய பொருளாதாரம் இதனால அதாவது இந்திய பொருளாதாரம் என்ன சொல்றதுன்னா இவங்க உருவாக்கி இருக்கிற ஒரு பொருளாதாரம், மக்கள் பொருளாதாரம் அம்பாட்டிக்காக ஓடிட்டு இருக்கு. சோ இவங்க உருவாக்கி இருக்கிற ஒரு பொருளாதாரம் அதுவும் சீரியஸ் அஃபெக்ட் ஆகும். சரி, இப்போ இந்த சூழல்ல ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா இதை எதிர்ப்பதற்கு எதிரணியில யார் தலைமை ஏற்பா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொல்றீங்க இன்னொரு உலக ஒழுங்கு உருவாகணும் அப்படின்னா இதை எதிர்த்து யாருடைய தலைமையிலாவது அந்த புதிய உலக ஒழுங்கை நோக்கி நகரணும் அப்படின்னா யார் அந்த நகர்வுக்கு தலைமை வாங்க? அதுக்கு பேர் தான் பிரிக்ஸ். சரியா? அதை பத்தி சந்தேகம் கிடையாது. சோ பிரிக்ஸ்ல இப்ப யூரோப் எல்லாமும் சேர்ந்துருச்சுன்னா அதான். ஓ, அப்படி ஒரு வாய்ப்பும் இருக்கு. இல்ல அப்படிதான் நடக்கும். சரி, இப்ப யூரோப்பும் வேற வழி இல்ல. சோ அது கொடுத்து போச்சுன்னா அது பிரிக்ஸ்ல தான் போய் சேரணும். சரியா? பிரிக்ஸ்ன்றது மறைமுகமா சைனா ரஷ்யா தான். சரியா? சோ அவங்க வந்து அத்தாரிட்டி எடுத்துருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா கான்கிரீட் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அதோட அத்தாரிட்டி ஆல்ரெடி அவங்க தான். உக்ரைன் வார் தோல்வியும் அதுதான் காரணம். அப்படிதான் பாக்கணும். சோ அது வந்து யுக்ரைன் தோத்ததுக்கு காரணம் அதுதான். ஆமா, கான்கிரீட் மெட்டீரியல் ரியாலிட்டி அவங்க சைடு தான் இருக்கு. ரஷ்யா பக்கம். இவங்க சைடு வந்து ருப்பி எக்கானமி தான் இருக்கு, அதாவது மானிட்டரி எக்கானமி தான் இருக்கு, பைனான்ஸ் எக்கானமி அது இருக்கு, பொருள் உற்பத்தி இல்ல. சோ அது வந்து பொருள் உற்பத்தியை மீட் பண்ண முடியாதனால அது கொலாப்ஸ் ஆகுது. கான்கிரீட் பேசிஸ் இல்லாதனால அது கொலாப்ஸ் ஆகுது. இப்படி சொல்லலாமா, ரஷ்யா சைனா தலைமையிலான ஒரு புதிய சக்தி இல்ல புதிய உலக சூப்பர் பவர் அப்படின்றது உருவாகுது. அதுக்கு கீழே இன்னைக்கு ஐரோப்பாலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்கலாம். பாக்கலாம். நீங்க இப்பயும் அந்த டாலர்ன்றது ஒரு பெரிய இது, அந்த கிசிஞ்சர் அவங்கள உருவாக்குனது பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கு. அதை வந்து பிரிக்ஸும் வந்து ஓவர்த்ரோ பண்ண ரெடியா இல்லை. ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யால இருக்க ஒலிகார்ட்ஸ்லாம் அமெரிக்கா கூட பேசி நம்ம ஒரு டைப் வச்சுக்கலாம் அப்படிதான் பாக்குறாங்க. சோ அவங்க வந்து தங்க எக்கானமிய சைனீஸ் எக்கானமியா எங்க எக்கானமியா ஒரு பேசிஸா வச்சு உலக இதை வந்து ரீஓரியன்ட் பண்ண ரெடியா இல்லை. சோ இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இக்கட்டான நிலைமையில் தான் இருக்கு. சோ இவங்க வந்து இங்க இருக்க ஆளுநர்கள்லாம் அந்த தெளிவா யோசிக்காம தங்க இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு உலகத்தை படைக்கணும் அப்படின்றது இல்லாம தான் போயிட்டு இருக்கு. அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாமே ஜப்பான்ல இருந்து எல்லாமே எக்ஸ்போர்ட் எக்கானமியா இருக்கு, தங்க உள்ளூர் வளர்ச்சிகளை வந்து அவ்வளவா கண்டுக்காத இருக்கிறதுனால இது இப்படியே தான் இழுபறியில போயிட்டு இருக்கு. சரி, இந்த கூட்டணியில வந்து கனடா, மெக்சிகோ இந்த மாதிரியான நாடுகளும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஆமா, அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டா வாய்ப்பு இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆகணும். எப்படின்னா
கனடாவும் வந்து பெரிய ஒரு பொருள் உற்பத்தி நாடு ம். தெரியுமா? ஏன்னா விவசாய உற்பத்தி ம். ஃபுல்லா கனடா தான் வச்சிருக்காங்க. இப்போ எப்படின்னா அமெரிக்கா கனடாவில எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, ம். கனடாவோட 70% இது வந்து Production. எக்ஸ்போர்ட் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இப்ப அமெரிக்காவுக்கு தான் போகுது. சோ இதுல இருந்து கோதுமை, ம். அதுக்கப்புறம் இது பன்னிக்கறி, ம். சோ இந்த எல்லா அனிமல் ப்ராடக்ட்ஸ் இது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்க தான் போகுது. ம். சோ இப்போ அது வந்து வாங்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? சோ அங்கேருந்து ஏசியாவை ரீச் பண்றது ரொம்ப தூரம். ஆமா. நீங்க பாருங்க யூரோப் ரீச் பண்றது தூரம். அமெரிக்கா நம்பி தான் இருக்கணும். ம். சோ அதனால கிட்டத்தட்ட ட்ரம்ப் என்ன பேசுறாருன்னா, கனடாக்கு என்ன ஒரு இது இருக்கு, தகுதி இருக்கு, அது இன்னொரு ஸ்டேட்டா மாத்திடலாம். 50% 50%. அது வந்து ஈஸியா மாத்தக்கூடியதான். ஏன்னா சொன்னா மாறி ஆகும் சரியா? ஏன்னா அவ்வளவுதான் சொல்றேன், இந்த எக்ஸ்போர்ட் எக்கானமி உருவாக்கி ஆ. கனடால பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய நாடு. ம். ஏதோ ஒரு சின்ன ஒரு 2-3 சிட்டியை தவிர ஒண்ணுமே வளர்ச்சி கிடையாது. இன்டர்னல் வளர்ச்சின்றது ஒன்று பெருசா ஒண்ணு கிடையாது ம். சரியா? சோ அதேதான். சோ அப்படி இருக்கிறதுனால ம். அவங்க கனடாவால அதை ஃபேஸ் பண்ண முடியாது, யூரோப்பால ஃபேஸ் பண்ண முடியாது. ஓ. சோசியலிஸ்ட் எக்கானமின்றனால அவங்க கேபிட்டல் எக்கானமியை விட்டுட்டு ம். பழைய சோசியலிஸ்ட் எக்கானமி போயிடலாம். ஆ. ஈஸ்ட் யூரோப்ல பழைய எக்கானமிக்கு போயிடலாம் புரியல, பழைய இது யூஎஸ்எஸ்ஆர் எக்கானமிக்கு போயிடலாம். ம். போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா? அதே அந்த மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டு சரி. இந்த கேபிட்டலிஸ்ட் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் விட்டுட்டு போயிடலாம். நம்ம கொரோனா போது போனோம்ல, ஆமா. போக முடியாதுன்னு சொன்னாங்க. கொரோனா போது உணவு உற்பத்தியே இல்ல, எல்லாரும் வந்து இது செத்து போயிடுவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. கேபிட்டலிசம் இல்லைன்னா ஒண்ணுமே ஓடாது. கேபிட்டலிசம் 1 இயர் வேலையே செய்யல, ம். உணவு உற்பத்தி அது மாதிரி வந்துட்டே இருக்கு. ம். பட் கடைசியில கொரோனா முடியும் போது இவர இபிஎஸ் கேட்டாங்க. ம். அவர் சொன்னாரு இன்னும் 6 மாசத்துக்கு உணவு இருக்கு ம். அப்படின்னாரு. சோ அவ்வளவு உணவு வச்சிட்டு இருக்கேன், தமிழ்நாட்டுல தரது இல்ல அதான் சரியா? சோ அவங்கள வேணும்னா ஒரு பழைய கேபிட்டலிஸ்ட் எக்கானமியை தூக்கி எறிஞ்சிட்டு ம். பழைய சோசியலிஸ்ட் மோடுக்கு போயிடலாம். போயிடலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை. சரி, இப்ப இன்னும் ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். என்னன்னா நீங்க சொல்வது போல இந்த மாதிரியான ஒரு புதிய அணி சேர்க்கை உருவாகும், புதிய தலைமை உருவாகும், இது வந்து அமெரிக்காவுக்கு எதிராக உருவாகும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை உருவாக்கக்கூடிய வகையில அமெரிக்கா தொடர்ந்து அப்படியே ஸ்ட்ராங்கா இதே லைன்ல தான் டிராவல் ஆகும்னு நீங்க நம்புறீங்களா? ட்ரம்ப் இதே நோக்கி தான் நகர்வார், இப்படியாகத்தான் நகர்ந்துட்டு இருப்பாரு, அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, இல்ல ட்ரம்ப்புக்கு ஒரு ஆபத்து அந்த மாதிரியான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அந்த நட்டெல்லாம் தாண்டியாச்சு. ஆ. அதெல்லாம் இருந்துச்சு, அந்த இழுபறி அந்த இது சண்டை எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் Okay. போயாச்சு. அந்த கட்டை தாண்டியாச்சு. ம். இப்போ தெளிவா அவங்க வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் நல்லா போறாரு. அவர் 1900 போறாரு, 1930 போலாம். சரியா? 1900 எல்லாம் போறாரு. 1930ல இவர் பண்ணார்ல, இவரு ரூஸ்வெல்ட் பண்ணார் இல்லையா? ம். ம். எஃப்டிஆர் சொல்யூஷன் வாங்க சரியா? எஃப்டிஆர் சொல்யூஷன் போலாம். இன்ஃபேக்ட் பெர்னி சாண்டர்ஸ் ம். பெர்னி சாண்டர் அந்த ஸ்டாண்டர்ட் இல்ல, எஃப்டிஆர் ஸ்டாண்டர்ட் கிடையாது, ம். அதை விட குறைவானவர் தான். அப்படின்னா என்ன எப்படியா? சோ எஃப்டிஆர் சொல்யூஷன் தான் என்னன்னா, கவர்மெண்ட் டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணி ஆ. எல்லா துறையும் வளர்க்கும். இப்ப இவர் சொல்றாருல, கவர்மெண்ட் அப்படியே ஷிங்க் பண்ணிக்கிட்டு சுஸ்மிதா சேன் நாட்டம் ஆகணும்ன்றாருல, ஆ. அப்படி ஆயிடுச்சுன்னா நாசமா போயிடும் சரியா? ட்ரம்ப் வந்து போற ரூட் நான் சொல்லல, புலி மேல உட்கார்ந்து. பொதுத்துறை நிறுவனங்களை வளர்த்தெடுக்கணும். ஆமா, ம். ட்ரம்ப் போற ரூட்ல அமெரிக்கா வந்து ஷிங்க் ஆகி ம். சுஸ்மிதா சேன் மாதிரி ம். ஃபைனலா வந்து சாப்பாடுக்கு இல்லாம ஒரு ஏழை ஆயிடும். ம். ம். ட்ரம்ப் போற ரூட் நாசா ரூட் தான் ஓகே. சரியா? பட் அந்த ரூட்டால நம்மளுக்கு என்ன பாதிப்புன்னா, நம்ம வந்து எக்ஸ்போர்ட் எக்கானமியா இருக்குன்னா நமக்கு பாதிப்பு ஓகே. சரியா? மத்தபடி ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது, அவங்க நாசமா போறாங்க அதனால சரியா? பட் ட்ரம்ப் இது இந்த ரூட்டை வந்து காப்பாத்தணும்னா சிம்பிள் வழி இருக்கு. பெர்னி சாண்டர்ஸ் சொல்யூஷன் ஒரு வழி. ம். அது பெர்னி சாண்டர்ஸே பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, பிக் ஃபார்மா கம்பெனில எல்லா காசையும் சாப்பிட்டுது, ம். அதை காப்பாத்தலான்றாரு. காப்பாத்தி மெடிக்கல் எல்லாருக்கும் மெடிக்கல் ஹெல்த் மாத்த கொடுக்குறாரு. நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் வந்து சில்லற. அது வந்து நீ பெர்னி சாண்டர்ஸ் சொல்லலாம், அது 5% கூட ஒரு ரிகவர் இருக்காது. ம். நான் சொல்றது 90%ல கை வைங்க. ம். கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணட்டும், இன்வெஸ்ட் பண்ணி ஜாப் கிரியேஷன் பண்ணட்டும். ம். இவங்க சொல்றாங்க டிஓஜி கிஓஜி, ம். இது எல்லாத்தையும் ஜெயில போடணும். இந்த டிஓஜி தான் அமெரிக்கா அழிவுக்கு காரணம். இப்போ இப்போ அமெரிக்கா அழிக்க போறது வந்து எலான் மஸ்க் டிஓஜி இதுக்குதான் ம். சரியா? சோ அமெரிக்கா என்ன பண்ணா, எஃப்டிஆர் சொல்யூஷன் மாதிரி ம். அவ்வளவு காசு வச்சிருக்கீங்களா, எல்லா காசையும் புடுங்க, டாக்ஸ் போட்டு புடுங்க, புடுங்க, இன்வெஸ்ட் பண்ணி அமெரிக்கன் பொருளாதாரத்தை வளருங்க. ம். அப்போ அமெரிக்கன் ப்ரொடக்ஷன் வரும், எல்லாருக்கும் உலகத்துக்கு எல்லா கம்பெனிக்கும் ஈக்குவலா போட்டி போடலாம் ம். சரியா? இதான் சொல்யூஷன். இதே அவங்க பண்ண போறது இல்லை. இவங்க வந்து இந்த பில்லியனர் கிளப் எல்லாம் சேர்ந்து வச்சுக்கிட்டு இந்த கூத்து அடிச்சுக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அழிவு தான், இதுவும் அழிவு நோக்கி தான் நகர்ந்து. அமெரிக்காவுக்கு அழிவு. அதனால நமக்கு என்ன இது, நமக்கு என்ன பிரச்சனை? அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. என்னன்னா, அமெரிக்காவை நம்பி ஒரு எக்ஸ்போர்ட் எக்கானமியை நம்பி உலகம் ஃபுல்லா இருக்குல்ல, அது வந்து சீரியஸா பாதிக்கும். அவங்க பாதிக்கிறதுனால அவங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு வழி இருக்குது. அவங்க வந்து டக்குன்னு அங்க மைக்ரேட் பண்ணலாம். எப்படின்னா, அவர் ஆல்ரெடி போட்டார்ல, விசா கொடுத்துரும், 1 மில்லியன் கொடுத்தீங்கன்னா விசா கொடுத்துரும், இல்ல 1 மில்லியன் இல்ல $1 மில்லியன் கொடுத்தீங்கன்னா, சோ அந்த முதலாளி எல்லாம் அவர் எடுத்துக்கிறான்றாரு, நான் எடுத்துக்கிறேன் அமெரிக்காலன்றாரு. சோ அப்படி அங்க பண எக்கானமி ஃபுல்லா அங்க போகும். பட் பொருள் உற்பத்தி இருக்காது. பணத்தை வச்சுக்கிட்டு பொருள் உற்பத்தி இல்லாம என்ன பண்றது? இப்போ கற்பனைவாத கேபிட்டலிசம் தான் பண்ணணும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.